ஸோ வணக்கம் நண்பா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கூடயே எப்போ பார்த்தாலும் இருக்க ஒரு தோஸ்து நம்ம கூட நிறையா நாள் உயிர் வாழ வேணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ யாரை பற்றி பேசுகிறோன்னா ஸ்மார்ட் ஃபோன் 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேஸு. இந்த மாலு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கெல்லாம் போயிட்டாலே நிறையா பைத்தியத்தை நம்ம பார்க்க முடியும். அங்கே மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கேஸ் பைத்தியம் கண்டிப்பாக இருப்பாங்க. நாம் ஃபோன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரீட்டைலேருந்து டிரான்ஸ்பரண்ட்டான பேக்கேஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கேஸை எடுத்து நாம் கடைக்காரன் மூஞ்சில் வீசி எனக்கு கலராக பேக்கேஸ் கொடுறான்னு கேட்போம். அதுதான் நாம் பண்ணுற முதலாவது மிஸ்டேக். ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோனை நாம் யூஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட் என்ன ரிலீஸ் ஆகணும்னா ஃபோனில் பேக்கேஸ் இருக்கக்கூடாது. ஸோ ஃபோனில் எதுக்காக பேக்கேஸ் யூஸ் பண்ணுறோம்னா ஒரு க்ரிப்புக்கோஸ்கரம் மட்டும்தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டார்க்கான கலரில் ஒரு பேக்கேஸை நம்ம ஃபோனில் ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது எக்கச்சக்கமான ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டெல்லாம் வெளியில் ரிலீஸ் ஆகாது. அந்த ஹீட்டெல்லாம் உள்ளுக்குள்ளேயே அப்படியே ஸ்டோர் ஆகி ஃபோனுக்கு மண்டை குழம்பி ஃபோன் மென்டல் ஆகிரும். ஸோ ஃபோனோட லாங்குவேஜில் சொல்லணும்னா ஃபோன் ஹேங் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கண்டிப்பாக ஃபோன் ஹேங் ஆகும். ஸோ என்னோடய சஜஷன் என்னென்னா பேக்கேஸ் யூஸ் பண்ணுங்கள், அந்த டிரான்ஸ்பரண்ட்டான பேக்கேஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங்கு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோனு ஒரு 30-35% சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போதே சார்ஜரை பிடிங்கி யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் 100%லேருந்து 0% சார்ஜ் இறங்குற மட்டுக்கும் வெறித்தனமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஃபோனோட பேட்டரி கண்டிப்பாக மசாலா ஆடிடும். ஸோ ஃபோனோட லிமிட்டட் பேட்டரி பேக்கப் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15%. ஸோ ஃபோன் 100%லேருந்து 15% வர மட்டுக்கும் சார்ஜ் ஏற்றாதீங்க. ஸோ எப்போ இந்த ஃபோன் 15% சார்ஜ் காமிக்குதோ அப்போ சார்ஜ் ஏற்றுங்க. 100% அதாவது ஃபுல் பேட்டரி சார்ஜன்ட் வர மட்டுக்கும் ஃபோனை சார்ஜ்லேருந்து கழட்டாதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோசஸ் மெயின்டைன் பண்ணும்போது ஃபோனோட பேட்டரி ஒரு சீக்வெண்ட்டான லெவல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருந்தால் மட்டும் உங்களுக்கு தேவையான மாதிரி சார்ஜ் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 3வது டிப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜர். என்கிட்ட கொஞ்சம் தான் காசு இருக்குப்பான்னு சொல்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபோன் வாங்கும்போது ரீட்டைல் பாக்ஸ்லேருந்து சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அந்த சார்ஜர் விட்டுட்டு நீங்கள் சில வேறு ஏதாவது சார்ஜர் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபோனில் நிறையா ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாச்சும் ஊருக்கு போகிறீங்களோ இல்லை எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் சார்ஜர் எடுத்துகிட்டு போனால் அந்த சார்ஜர் வயர் பிஞ்சு போயிடும், பேக்கில் வைக்கும்போது ஏதாவது உடஞ்சி போகிறோன்னு சொல்லிவிட்டு அந்த சார்ஜர் எடுத்துகிட்டு போகாமல் வீட்டிலே வச்சுருவீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க சார்ஜர் வாங்கி உங்கள் ஃபோனுக்கு போடுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களோட ஃபோன் ஹேங் ஆகும். சில டைம் ஃபோன் வெடிக்கவும் செய்யும். ஸோ அந்த மாதிரி ஃபோன் வெடிச்சிச்சுன்னா நீங்கள் வாங்குகிற புது ஃபோனில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பழைய ஃபோனோட ஃபோட்டோவை ஸ்டேட்டஸாக போட வேண்டியது தான், ரிப்புன்ட்டு ஸ்டேட்டஸ் போட வேண்டியது தான். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 4th டிப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேமரா. சில செல்ஃபி பிள்ளைங்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனாலும் அவங்களோட ஃபோட்டோ பிடிச்சி அவங்களோட சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணுவாங்க, மெட்டின் ஆக்சிடென்ட்டு ஹேஷ்டேக் போட்டு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நான் பார்க்குறதுக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி இல்லை, தீபிகா பட்கோனே மாதிரி இல்லை, ஷாருக் கான் மாதிரி இல்லை, அந்த மாதிரி நினச்சி கவலைப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி கவலைப்படுறத ஃபஸ்ட்டு விடுங்க. நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினைக்கணும்னா அவங்க ஏன் மாதிரி இல்லைன்ட்டு நீங்கள் சந்தோஷப்படணும். ஸோ இதுக்காகவே சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் கிடைக்கிற சில பியூட்டி ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. சில டைம் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆன் பண்ணி அந்த ஆப் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓப்பன் பண்ணி ஃபோட்டோவோ இல்லை வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த கேப்சர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்த ஹேக்கருக்கு அதெல்லாம் சென்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்த ஹேக்கர் பார்த்துட்டு இருப்பான். என்ன தான் அந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருந்தாலும் சேஃப் இல்லை. உங்களோட ஃபோனோட கேமரா, அதாவது டிஃபால்ட்டான கேமரா ஆப் கூட இன்டர்நெட் ஆன் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ நம்ம லிஸ்ட்டில் 5வது டிப்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாக், ஃபிங்கர் பிரிண்ட். என்ன தான் நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஃபேஸ் லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு லாக்கை வச்சாலும் உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்க ஆப்ஸுக்கு நீங்கள் ஃபேஸ் லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணுன்ட்டு ஆசைப்படுவீங்க. ஸோ அப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணும்போது ஃபேஸ் லாக்கும் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைஸ் கேட்கும். ஸோ இப்போ இருக்க டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பான் கார்டு, லொட்டு லொஸ்க்கு எல்லாத்துலேயும் உங்களோட ஃபேஸும் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னைஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ஹேக்கர்ஸ்லாம் இருப்பாங்க, உங்களோட ஃபேஸ் கிடச்சிருக்கும் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட்டும் கிடச்சிருக்கும். இதை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணி உங்களை ஜமாச் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ ஃபேஸ் லாக்கும் ஃபிங்கர் பிரிண்ட்டு தேர்ட் பார்ட்டி ஆப் டவுன்லோட் பண்ணி எதுக்குமே வைக்காதீங்க. உங்கள் ஃபோனில் இருக்க டிஃபால்ட்டான ஏதாவது லாக்கை யூஸ் பண்ணி உங்களோட ஃபோட்டோவோ இல்லை ஆப்ஸோ ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ஆகும். ஸோ இந்த சேனல், அதாவது நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்தவங்களை சந்திக்கிறேன். அதுவரை சைனிங் ஆஃப்.